ஐஐடியில் வந்து கல்வி கட்டணம் உயர்த்திருக்காங்க. அதனால் வந்து ஏழை மாணவர்களும் எங்களை போன்ற மாணவர்களும் படிக்க முடியாமல் போயிடுது. அதிகமாக பணம் படிச்சிருக்கிறவங்களும் அவங்க மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்குது. எங்களோட கனவுகள் நினைவுகள் எதுவுமே எங்களால் வந்து சாதிக்க முடியாமல் போயிடுது. அதனால் வந்து கல்வி கட்டணம் உயர்த்ததை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாத நிலைமையில் இருக்குது. இப்போ வந்து உயர்த்ததுனால என்னென்னா, இப்போ வந்து ஒரு பொருள் வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணானா அப்போ வந்து அதோட பொருளோட குவாலிட்டி வந்து கூடும். அதே மாதிரி வந்து ஐஐடியில் வந்து கல்வி கட்டணம் உயர்த்தப்படானா அப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து அதில் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதனால் வந்து கல்வி வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஐஐடியில் வந்து கல்வி கட்டணத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எங்களை மாதிரி நடுத்தர பீப்புளுக்கு வந்து படிக்க முடியாத நிலைமை இருக்குது. வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் கல்வி கட்டணம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே கட்ட முடியாத நிலைமையில் இருக்கப்ப எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கவங்களாம் எப்படி கட்டுவாங்க? இப்போ ஐஐடியில் வந்து கல்வி கட்டணம் கூட்டிட்டு வந்து இருக்குது. இன்னும் வந்து நிறைய காலேஜ் இந்த இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இருக்குது. அது வந்து கல்வி கட்டணம் அதிகமாக இருக்கனால அதில் குவாலிட்டிஸ், அதாவது கல்வித்தரம் வந்து அதிகமாக இருக்கும்னு நினச்சிட்டு எல்லாருமே அதில் போய் சேராங்க. அதே மாதிரி ஐஐடிலேயும் வந்து கல்வித்தரம் அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ ஃபீஸ் கூட்டினால மேலும் கல்வித்தரம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிட்டு இப்போ போய் நம்ம சேரலாம். அதனால ஃபீஸ் கட்ட வந்து ஏற்படுது. ஐஐடியில் கல்வி கட்டணம் உயர்த்தினதை பற்றி எனக்கு இன்னும் அதிகமாக தெரியல. ஏன்னா கிராமப்புறமானு எனக்கு இன்னும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் கருத்து சொல்ல விரும்பல நான்.